அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் பட்டியல்களை தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிடப் போவதாக தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்பாளராக யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள்தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றும், அதற்கு முழு அதிமுகவின் தொண்டர்களும் அன்போடு அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய உண்மையாக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் வாரிசாக இவர்கள் இருப்பார்கள், நேர்மைக்கு நியாயமாக இருப்பார்கள் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியே பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியதற்கு பிறகு இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் அமித்ஷா பற்றியும் முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, அதிமுக பிளவுபட்ட பொழுது எங்களிடம் அமித்ஷா அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார். அதற்கு நான் அமைதியாக இருந்தேன். அவர் பேசியது சரிதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கேட்காமல் அங்கிருந்து சென்றதும் புறக்கணித்ததும் தற்பொழுது இரட்டை தலைமை உருவாவதற்கு அவரே வழிவகுத்தார். காரணம், அதிமுகவை முழுமையாக தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம்தான் இன்ற நிலைமைக்கு தற்பொழுது எதிர்க்கட்சியாக அதிமுக இருப்பதற்கும் அதுதான் காரணம் என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். வருகின்ற திங்கட்கிழமை அன்று ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பார்க்கலாம் யாரெல்லாம் எந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.